प्रेमिकनाथा शरणं शरणं प्रेमिकदेवा शरणं शरणं प्रेमिकनाथा शरणं शरणं प्रेमिकदेवा शरणं शरणं माधुरीरमणा शरणं शरणं माधुरीदेवा शरणं शरणं भव्यगुणालय शरणं शरणं दिव्यगुणालय शरणं शरणं सेव्यमहामते शरणं शरणं दिव्यमहीपते शरणं शरणं सज्जननाथा शरणं शरणं सज्जनप्रेमिक शरणं शरणं प्रेमिकनाथा शरणं शरणं प्रेमिकदेवा शरणं शरणं माधुरीरमणा शरणं शरणं माधुरीप्रेमिक शरणं शरणं माधुरीरमणा शरणं शरणं माधुरीरमणा शरणं शरणं जय माधुरी रमण प्रेमिकेंद्र महाराज की जय. மிகவும் மகத்தான அத்தியந்த உன்னதமான மகோன்னதமான ஆச்சாரிய புருஷர்கள் கலிகாலோசிதமான நாமசங்கீர்த்தன வைபவத்தினாலே ஈர்க்கப்பட்டவர்களாக மீண்டும் மீண்டும் இங்கு திவ்ய தேசங்களிலே பிறவி எடுத்து நம் போன்ற சாதாரண பாமர மக்கள்களுக்கு வழிகாட்டும் உயர் ஸ்திதியிலே இருந்து கொண்டு ஆச்சாரிய புருஷர்களாக நமக்கு வழித்துணையாக போகாத இடம் தனிலே போகாமல் நம்மை தடுத்து ஆட்கொள்ளும் பரமபுருஷர்களாக தான் பெற்ற உயர் அனுபவ ஆனந்த நிலைகளை நமக்கு போதிப்பதற்காக தத்வாரா நம்மையும் ஊக்குவித்து அவ்வழியிலே சென்று உயர்ந்த மகாநிதியான வைத்தமாநிதியான பெருமாளின் திருவடியை இரண்டர அதில் கலக்கும் பர்யந்தம் நமக்கு பிராணநாதனாக இருந்து கொண்டு வழிகாட்டுகின்ற மகத்தான உயர்ந்த மகான்களை கண்ட பாரத திருநாடு, குறிப்பாக தட்சிண திராவிட பிரதேசமான நமது தமிழ்நாடு அன்றும் இன்றும் என்றும் நீடித்து நிலைக்கும் அம்மகனீயர்களின் புகழ். அவர்கள் வாழ்ந்த காலம் ஏதோ ஒரு பொற்காலம். அவர்களை நினைந்து நாம் வாழும் இக்காலமே நமக்கு பொற்காலமாக இருக்கு. அப்பேற்பட்ட பொற்காலத்தில் அதற்கெல்லாம் ஒரு விடிவெள்ளியாக தோன்றியவர் நம் பிராணநாதரான பிரேமிகேந்திர சத்குரு என்றால் மிகையல்ல. அவருடைய சர்வசமர்த்தத்துவம், சர்வஜத்துவம், மகத்தான பாஷைகளின் கலைகளின் ஓர் இருப்பிடமாக இருந்த ஒரு மகனீய யுக பிரவர்த்தகமான புருஷரை இன்றளவும் தமிழ்நாட்டிலே சமீப காலத்திலே காண கிடைக்கவில்லை. நமது பூர்வாச்சாரியர்கள் செய்த புண்ணிய பலத்தினாலே அப்பேற்பட்ட மகனீயர் ஒருவர் தேடி வந்து நம்மை ஆட்கொண்டு வழிநடத்தும் பரம்பொருளாக தன் கடை மூச்சு பர்யந்தம் இருந்தால் என்றால் அது மிகையல்ல. ஆதிசங்கர் பகவத்பாதாள் தன்னுடைய நெறியான காலத்திலே உயர்ந்ததான கிரந்தங்களை தொகுத்து கொடுக்கின்றார். அதிலே குரு யார் என்று கூறும் பொழுது ஜன்மானேகசதை சதா தரயுஜா பக்தியா சமாராதிதா பக்தைஹி வைதிக லக்ஷணேன விதினா சந்துஷ்ட ஈஷா ஸ்வயம் ஸ்ரீ குரு ரூபமேத்திய திருக்கோச்சரசன் பிரபு தத்துவம் சாது விபோத்திய தாரயதி தான் சம்சார துக்கார்ணவாது என்று கூறுகின்றார். பின்னர் உபதேசங்களை துவங்குகின்றார். குரு யார் என்று கூறும் பொழுது ஜன்ம அநேகசதைஹி சதா தரயுஜா பக்தியா, ஜன்மாந்தரங்களிலே நாம் ஒரு உயர்ந்த பக்தி கொண்டு விளங்கி இருக்க வேண்டும். பக்தியா சமாராதிதா, அப்படி நாம் ஒரு பரம்பொருளை ஒரு ஈஸ்வரனிடத்திலே நம்மை தாம் ஒப்படைத்திருக்க வேண்டும் பக்தியினாலே. பக்தியா சமாராதிதோ பக்தைஹி, பக்தர்கள் அவ்வாறு ஒரு தேவதையிடம் தன்னை மறந்து ஈடுபட்டிருக்க வேண்டும். பக்தியா சமாராதிதோ பக்தைஹி வைதிக லக்ஷணேன விதினா சந்துஷ்ட ஈஷா ஸ்வயம், அவ்வாறு ஒரு தேவதையிடத்தும் தன்னை ஒப்படைத்த பக்தன் விதினா வைதிக லக்ஷணேன என்று இரு பதங்களினாலே எவ்வாறு உபாசித்திருக்க வேண்டுமோ, எவ்வாறு பக்தி செய்திருக்க வேண்டுமோ, அதில் லவலேசமும் பிறழாது
அம்மார்க்கத்திலே சென்று நீடித்து பக்தி செய்திருக்க வேண்டும். பக்தியா சமாராதிதோ பக்தைஹி வைதிக லக்ஷணேன விதினா சந்துஷ்ட ஈஷா ஸ்வயம். அப்பேற்பட்ட பரதேவத்தை அந்த பக்தனிடத்திலே பக்தி கொண்டு அவன் செய்த மகாவிஸ்வாசத்தினாலே ஈர்க்கப்பட்டு சந்தோஷமடைந்து ஸ்வயம் ஸ்ரீ குரு ரூபமேத்ய தானே தரணையிலே அந்த ஜீவனுக்கு அந்த ஜீவன் உத்தாரணம் ஆக வேண்டும் என்று கருணை மிகுதியினாலே தானே அவனுக்கு குருவாக தோன்றி சந்துஷ்ட ஈஷா ஸ்வயம் சாக்ஷாத் ஸ்ரீ குரு ரூபமேத்ய திருக்கோச்சரசன் பிரபு நம் கண்முன் தோன்றி நடந்து விளையாடி ஆடி பாடி நம் அகம் குளிரச் செய்து நம் அந்தர்யாமியாக நியாமக ஸ்வரூபமாக சர்வ காரியங்களிலும் நம்மை வழிநடத்தும் ஒரு மகாத்மாவாக இருந்து கொண்டு தத்துவம் சாது விபோத்திய நம் அளவிற்கு இறங்கி, அதாவது நம் லெவலுக்கு கீழே வந்து, இதே பிரேமியன்னா 70 வருஷ காலம் முன்னாடி பண்ண பொழுது இருந்த உபன்யாசகங்களை கேட்ட மகனியர்கள் இப்பொழுது கேட்டால் அவரா இவர் என்று தோன்றும் அளவிற்கு நம்முடைய மதிஹீனத்தை உணர்ந்தவராக அவர் தன்னைத்தான் தாழ்த்தி கொண்டு நம்முடைய தரத்திற்கு இறங்கி உயர் பொருளை கூற முற்பட்டார் என்றால் அவருடைய கருணா பிரவேசத்தை என்னென்று கூறுவது? தத்துவம் சாது விபோத்ய தாரயதி தன். அப்பேற்பட்ட தத்துவாதிகளை நமக்கு உச்சிதமான விஷயத்தை போதித்து தாரயதி தான் மகான்களில் தன் சீடர்களின் நிலைக்கேற்ற படி வந்து இறங்கி அவர்களுக்கு போதித்து தாரயதி தன் சம்சார துக்கர்ணவாது. சம்சார ஆமயத்தில் ஓர் பேஷஜனாக இருந்து கொண்டு விடிவெள்ளியாக இருந்து கொண்டு வழி தெரியாது இருண்ட காட்டிலே இதுக்கு தெரியாத காட்டிலே துணையற்று இருக்கும் ஸ்திதியிலே தான் வந்து அங்கு தோன்றி நமக்கு வழித்துணையாய் இருந்து பிராண ஹானி ஏற்பட்டு விட்டது இளையாழ்வாருக்கு. அவருடைய உயிரை எடுக்க வேண்டும் என்று அவருடைய ஆச்சாரியனே தீர்மானம் செய்தார். அங்க திக்கு தெரியாத காட்டிலே அவனுடைய மர்மான் வந்து நீங்கள் உடனே கிளம்பி விடுங்கள், இங்கிருந்தால் உன் பிராணத்துக்கு ஹானி என்ற உடனே அடுத்த கணம் திசையது என்று தெரியாமல் இருட்டிலே மோதுகின்ற மரங்களிலெல்லாம் மோதி இடைப்பட்ட நதிகளையெல்லாம் தாண்டி புல்வெளியெல்லாம் தாண்டி பஞ்ச உஷத்காலத்திலே ஓரிடத்திலே வந்து தன் மூச்சு அருந்த நிலையிலே விழுந்திருக்கும் பொழுது நீர் தெளித்து ஒரு திவ்ய தம்பதிகள் அங்கு வேடுவன் வேடுவச்சியாக வந்து அந்த ராமானுஜரை என்று உயிர்ப்பித்து நமக்கு தரவில்லை. அப்பேற்பட்ட மகனீயர்கள் பூர்வாச்சாரியர்களின் கிருபையினாலே நம் பொருட்டு இங்கு அவதரித்து நம்மை தாண்டு வைக்கும் உபாயத்தையும் போதித்து எவ்வாறு ஒரு விமானத்திற்கு பயணச்சீட்டை நாம் எடுத்துவிட்டு ஏறி நம் இருக்கையிலே அமர்ந்தோமானில் வழிநடத்தும் அந்த விமானத்தை ஓட்டுபவர் திறமையாக செலுத்தி நாம் சேரும் இடத்திற்கு நம்மை கொண்டு சென்று இறக்கிவிட்டுத்தான் செல்வான் என்றபடி அவ்வாறு வழித்துணையாக நம்முடைய நியாமகனாக நம்முடைய பிராணநாதனாக நம்முடைய பிரேமிக குருவாக வந்திருந்தார் என்றால் அவருடைய அபார கருணாவிருஷ்டியை என்றென்று கூறுவது. அப்பேற்பட்ட மானியர்கள் யுகப்பிரவர்த்தகமான நாமசங்கீர்த்தனாத்மகமான உயர் நிதியை நமக்கு தந்துவிட்டு இதற்கும் லாய்க்கில்லாத குழந்தை ஒரு பெரும் விழா நடக்கின்றது. அந்த விழாவிலே கலந்து கொள்ள ஆசைப்பட்டு விட்டான் குழந்தை. அவருக்கோ ஏராளமான குழந்தைகள். அதிலே ஒரு சிலர்கள் வளர்ந்து விட்டவர்களை நீ உன்னே செல் என்று அனுப்புவார். கபாலீஸ்வரர் திருக்கோவிலிலே மகத்தான 63 விழா என்று ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டால் அங்கே நான் வளர்ந்த குழந்தைகளை நீ முன்னேச்சல் நான் வருகின்றேன் என்று தந்தை தாய் கூறுவர். சிறு மக்களை தன் கையிலே பிடித்து கொண்டிருப்பர். அழுது கொண்டு மூக்கூறிந்து கொண்டிருக்கும் சிறு பிராயத்திலே இருக்கின்ற குழந்தையோ தான் தோளிலே சுமந்து கொண்டு அதோ பார் கபாலீஸ்வரன், அதோ பார் கற்பகாம்பிகை என்று குழந்தைக்கு காட்டிவிடுவர். அது கபாலியா கற்பகாம்பிகையா என்று தெரியாத நிலையிலே குருஸ்தானத்திலே இருக்கின்ற அந்த தாய் தந்தையர் நமக்கு தன் தோளிலே சுமந்து பரமாத்மாவை காட்டிவிட்டு மறைந்தனர். அப்பேற்பட்ட யுகப்புருஷர் வாழ்ந்த காலத்திலே நாமும் இருந்தோம் என்றால் அதைவிட மகத்தான பாக்கியம் யாது? மதுரீ ரமணனான அப்பிரேமிகனின் மகத்தான சர்வசமர்த்தக ஸ்வரூபம் கர்த்தும் அகர்த்தும் அந்நியதா கர்த்தும் சர்வசக்தனாய் இருந்து கொண்டு விடயஸ்வரூபியாக
சகல ஞானசம்பன்னனான ஆஞ்சநேய துல்லியனாக இருந்து கொண்டு இவனுக்கு போதிக்க வேண்டியதை போதித்து உயர்ந்த வைஷ்ணவ சம்ஹிதை முதலான மகா கிரந்தங்களை அருளி என்றாவது ஒரு நாள் ருச்சி ஏற்படும் என்ற ஒரு நிர்வியாஜ கருணையினாலே அந்த ஞான பீஜத்தை போதித்து ஜகத்பதியான திவ்ய தம்பதிகளை நமக்கு காட்டி கொடுத்து அவனை அடைவிக்கும் மார்க்கத்தை தானே இருந்து போதித்து அந்த மகாமஹர்ஷி நமக்கு புருஷாகாரமாக இருந்து கொண்டு அந்த மகாவிஷ்ணுவிடம் சிபாரிசு செய்து இவன் அண்ணாவின் குழந்தை என்ற அளவிலே நமக்கு சர்வசரண்யனான பரமாத்மாவிடம் சிபாரிசு செய்துவிட்டு சென்று விட்டாள். அதன் பலனை இந்த தேகம் விழும் வரை ஸ்மரிக்க வேண்டும். எவ்வளவு கோடி ஜென்மம் எடுத்தாலும் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கிருதஜதையை செய்து மாளாது என்பதுதான் சத்தியம். புண்ணியானிமான் பரம பாகவதான் ஸ்மராமி என்கின்ற ரீதியிலே பிரேமிக புஷ்பாஞ்சலி அவருடைய ஸ்மரணாஞ்சலியை பிரதம பாகத்தை நமது வம்சாதிபதிகளான மதுரை ரமண திவ்ய ஸ்ரீ யுகலங்களின் திவ்ய சரணாரவிந்தங்களிலே சமர்ப்பிப்பதிலே முன்னோடியாக விளங்குகின்ற புத்திரரத்னங்களான ஹரிஜியும் ரங்கஜியும் செய்கின்ற அப்பாதையிலே சில புஷ்பங்களை தூவி மகிழலாம் என்ற ஒரு முயற்சியிலே பிரேமிக விஜயத்தையே ஆதாரமாக கொண்டு அடியேன் வாக்கிலே குருநாதர் தந்தருளிய சில ஸ்லோக குசுமங்களை சமர்ப்பித்து தத்வாரா பிரேம்கனுடைய திவ்ய லீலாமிருதத்தை அனுபவிப்போமாக. அனைவரும் அவரை ஸ்மரித்தால் ஏற்படுகின்ற ஆனந்த அனுபவ அலைகளினாலே உயர் நிதியான அவர்களுடைய சத் சம்பிரதாய பத்ததியிலே பாகவத பத்ததியிலே நாமும் ஓரளவு அதை பின்பற்றி அவருடைய மனதிலே நீடித்த ஒரு ஸ்தானத்தை பெறுவோமாக என்ற பிரார்த்தனையோடு துவங்குகின்றோம். திராவிட தேசத்திலே எண்ணற்ற மகனீயர்கள் பாகவதாதி கிரந்தங்களிலே கூறியது போல் அவதரித்தார்கள் என்றால் அவர்களுடைய சஞ்சார பூமியான இந்த பாரத தேசம் கலியினால் சர்வே மந்தமதையா என்ற ஸ்திதி தான் எங்கும் காண கிடைக்கின்றது. கோரமான கலி, எங்கும் அனாச்சாரமான அதர்மமான மிகவும் கீழ்த்தரமான தர்மாச்சரணங்களினால் அனைத்தையும் இழந்துவிட்ட ஸ்திதி, கடினமான சாதனா பத்ததியை அனுஷ்டிப்பார் இல்லை என்ற நிலையிலே நாமசங்கீர்த்தனாத்மகமான உயர்ந்த நிதியே பாகவத தர்மம். அதை நாம் பின்பற்றினால் உயலாம் என்று நமக்கு போதிப்பதற்காகவே அவதரித்தார் மகான் ஸ்ரீ கிருஷ்ண பிரேமி சுவாமிகள். கலிகாலோசிதம் தர்மம் நாம சங்கீர்த்தனாத்மகம் நிர்ணேதும் அவதீர்ணம் தம் பிரேமிகம் சத்குரும் பஜே. ஓய்வில்லாத ஞான அலைகள் பகவத் சரணத்தை சென்று சென்று வந்து தொட்டுவிட்டு வருகின்றன. அப்பேற்பட்ட ரிஷிகளால் எழுதப்பட்ட புராணாந்தர்கதமான பல்வேறு உயர் பாஷ்யாதிகள், உயர்ந்ததான ரகசியத்திரய சாரம் முதலான கிரந்தங்கள், மகான்கள் செய்த கிருதிகள், பாஷ்யங்கள் இவற்றை படிக்க முமுட்சுக்களாகவே ஆனாலும் அவர்களுக்கே ஓய்வில்லாமல் படித்த நிலையிலே புரியாத விஷயங்களை மிக எளிதாக உபனிஷத் பாஷ்யமே ஆனாலும் வேதசாரமே ஆனாலும் அதை கரத்தலாமலக்கமாக நமக்கு போதித்தவர் குருநாதர். நாம சங்கீர்த்தன மார்க்கத்திலே அவர் ஒரு கௌராங்க மகாபிரபு என்றால் அனைவரும் ஒத்துக்கொள்ள வேண்டும். கிரஸ்தாசிரமத்திலே அதிதிவத்து இருந்தார் என்றால் அவர் ராமகிருஷ்ண பரமஹம்சராகவே எடுத்துக்கொள்ள வேண்டும். பரமாத்மா ராமனாக கிருஷ்ணனாக போதித்து அது எடுபடாத நிலையிலே நாமரூபியாக நாம அவதாரம் செய்கின்றான். அந்த நாம அவதாரத்தை விதரணம் செய்வதற்காகவே மகாவதான்யரான ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யராக அவதரித்தான். ஆனந்தலீலாமய விக்கிரகாய ஹேமாபதிவ்யச்சவி சுந்தராய தஸ்மை மகாப்ரேமரசப்பிரதாய கௌரங்கச்சந்திராய நமோ நமஸ்தே. மகாவதான்யரான இந்த கௌராங்க பிரபு ராதிகா தந்திரத்திலே சொல்லப்பட்ட ஹரே ராம மகாமந்திரத்தை மாற்றி நாமாவாக செய்தருளினார். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே
இந்த மகாமந்திரத்தை தன் முழுமூச்சாக எங்கும் போதித்தவர் நம் குருநாதர். பகவத்பாதாள் போல் அனைத்து வேதாந்த சித்தாந்தங்களையும் எழுதி பிடித்து நமக்கு தந்தார்கள். உயர்ஞானம் அதிகப்பட்டவர்களுக்கு புரியுமா போலே ஆலய திருப்பணிகளினாலே சேவாபாவத்தை போதித்தார். எம்பெருமானைப் போலே ஜாதி மதமின்றி அனைவருக்கும் மிக எளிதாக புரியுமா போலே அனைத்தையும் உபதேசித்தார். ராமானந்தரைப் போல் பல்வேறு க்ஷேத்திரங்களை சென்று ஸ்ரீமத் பாகவதாதி சப்தாதங்களையும் ஸ்ரீமத் ராமாயண நவாகங்களையும் செய்தார். அவர் இல்லை என்றால் இன்று ஸ்ரீமத் பாகவதம் தமிழ்நாட்டிலே இருந்திருக்காது. அது கேரளாவின் சொந்த சொத்தாக இருந்தது. அதுபோல் ஸ்ரீமன் நாராயணியத்தையும் நமக்கு வித்தரணம் செய்தார். பிரம்மபக்தியால் ஸ்வயம் சாக்ஷாத் ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யரோ அல்லது அவருடைய கிரகஸ்தாசிரம நிலையை கண்டால் சாக்ஷாத்து ராமகிருஷ்ண பரமஹம்சரோ அல்லது அவருடைய யோகானந்த நிலையை கண்டால் எந்த யோகீஸ்வரரோ என்று கூற இயலாத நிலையிலே அனைவரும் வியக்கத்தக்கும் நிலையிலே தான் இருந்தாலும் நம் பொருட்டு அவர் அவதரித்தார் என்பதுதான் சத்தியத்திலும் சத்தியமான விஷயம். திரிகால சத்தியம். உயர்ந்ததான சோழ நாட்டிலே காவேரி நதிப்பாயும் வனப்பு மிக்கதான ஷேஞனூரிலே முருகன் சிவபூஜை செய்ததாக ஸ்காந்த புராணம் கூறிய விஷயத்திலே சண்டிகேஸ்வருக்கு சக்திகிரீஷனாக இருந்து கொண்டு தான் சண்டீஷ பதத்தை தந்த திருத்தலம் ஞானசம்பந்தரால் பாடப்பட்ட திருத்தலம். இது ஒரு பக்கம். மற்றொரு பக்கம் பெரியவாய்த்தான் பிள்ளை அவதரித்த திவ்ய வைஷ்ணவஸ்தலம். அப்பேற்பட்ட பெரியவாய்த்தான் பிள்ளை தம் உயர்ந்ததான ஞான பரம்பரையிலே ஸ்ரீ கிருஷ்ணசூரி அவர்களுக்கு திருமலையப்பன் தந்த அந்த சாலக்கிராமமே இங்கு மூலமூர்த்தியாக ஒரு ஆவிர்பவிக்க அதை கொண்டாட அங்கேயே தங்கிவிட்டார். அப்பேற்பட்ட பூர்வசிக பிராமண குலத்திலே வழிவந்தவர் நம் குருநாதர். சகலாகம வேத சுசாஸ்திரநிதே சகலாமர வந்திய ரமேஷமதே சகலாத்புதலீல வினோதனஹே பவ பிரேமிக தேசிகமே சரணம் மம ஈஷ குரோ குலசேகரஹே ஸ்ரீவெங்கடராமஜனித்ருகதே பார்வதி மாத்ரு பிரியங்கரஹே பவ பிரேமிக தேசிகமே சரணம் பவ பிரேமிக தேசிகமே சரணம். பூர்வசிக பிராமண குலத்திலே பெருமைமிக்க கிருஷ்ணசூரி வம்சத்திலே தானும் அவரைப் போலவே ஆவணி ரோஹிணியிலே கிருஷ்ணாம்ச சம்பூதராக திருச்செஞ்சலூரிலே அவதரித்தார். சகல ஆகம வேத சுசாஸ்திர நிதியாகவே இருந்தார். சகல வேத சாஸ்திரங்களை கஷடர தன் தந்தையிடமே கற்றார் வெங்கட்ராம சாஸ்திரிகளால். இவ்விதம் வேத பாட்டங்களையும் மற்றும் ஸ்ரீமத் ராமாயணத்திலே அவர் கொண்டிருந்த தேட்டை, அதனால் ராமபக்தையும் சதா ராகவா ராகவா ராமா ராமா என்று கூறும் அவருடைய திருநாவினாலே ஈர்க்கப்பட்டவராக அதிபால்யத்திலேயே ராமபக்தியில் ஒரு நிதியாகவும் இருந்தவர் நம் குருநாதர். சகலாமரவந்திய ரமேஷமதே உயர்ந்ததான தேவதைகள் அனைத்தும் போற்றும் திருவடியை உடைய ஜெகதாம்பதியான திவ்ய தம்பதியிலே சரணாரவிந்தங்களிலே தன் மதியை சமர்ப்பித்தவர். சகலாத்புத லீல வினோதனஹே அவருடைய வாழ்விலே ஆஞ்சநேய சுவாமியுடைய சரித்திரத்திலே எவ்வாறு அதிபால்யாத்து அவர் பல்வேறு லீலைகளை செய்தாரோ, வெவ்வேறு உயர்ந்ததான பல்வேறு லீலைகள் பரிதமான உயர்ந்த க்ஷேத்திரம் திருச்செஞ்சலூரிலே அவதரித்து அதுபோலவே பல்வேறு லீலைகளை தான் செய்து வெங்கட்ராம சாஸ்திரிகளுக்கும் பார்வதி அம்மாவுக்கும் பிறந்த உயர்ந்த உத்தமாதிகாரி நம் குருநாதர். யுகம் தோறும் தோன்றினான் பரமன், யுகம் தோறும் தோன்றினான் பரமன் நன்று அகம் குளிர நாமமும் ரூபமும்
ரூபமும் தரித்தான் அகம் குளிர நாமமும் ரூபமும் தரித்தான் சகமுய்ய அவதரித்தான் செஞ்சலூரில் இஜ்ஜகமுய்ய அவதரித்தான் செஞ்சலூரில் நம் நகம் நிறைய ஓரழகிய பாலகனாகவே அகம் நிறைய ஓரழகிய பாலகனாகவே பாலகனின் தந்தை ராம பக்தருள் உயர்ந்தவராம் பாலகனின் தந்தை ராமபக்தருள் உயர்ந்தவரான் மாலவன் தன் நாம பக்தயாம் தாயார் மனம் குளிர அம்மாலவனின் நாம பக்தயாம் தாயார் பார்வதியார் மனம் குளிர காலத்தே பக்தி செய்து வாழ்வாங்கு வாழ்ந்து வர நாமஜாலமே ஓருரு கொண்டு உதித்தது புவியில் காணீர் நாமஜாலமே ஓருது கொண்டு உதித்தது புவியில் காணீ. நம் குருநாத்தாளுடைய தாய் தந்தையர்கள் பெரும் உழைப்பாளிகள், விவசாயிகள். பித்ரார்ஜிதமான சிறு காணிகளே அவர்களுக்கு அனைத்தையும் தந்தன. அவரோ நல்ல சம்ஸ்கிருத வித்வான், சதா ராமாயணம் படிப்பார், வைதிக கர்மாக்களை செய்வார். அனைத்து இடங்களிலும் வைதிக வித்தியிலே இருந்ததினாலே அனைத்து நற்கர்மங்களையும் செய்த வண்ணம் இருந்தார். ஒரு நாள் திருச்செங்கலூர் வெங்கடேச பெருமான் அருள் மிக்கதான தம்பதியர்களுக்கு அர்ச்சகர் பிரசாதத்தை தந்து பெருமாள் நியமனம் என்று தர, அந்த பிரசாதத்தின் பலத்தினாலே ஆழ்வாளுக்கும் ஆண்டாளுக்கும் குழவைகள் பிறந்தது போல் பிரேமிகனுடைய அவதாரத்திற்கு மூலவித்தாயிற்று. எவ்வாறு கிருஷ்ணசூரி ஜன்மாஷ்டியம் என்று பிறந்து உலகுய்ய பெரியவாய்த்தான் பிள்ளையாக அனைத்து பாஷ்யங்களையும் எடுத்து நமக்கு போதித்தாரோ, அவ்வாறு அவ்வம்சத்திலே தோன்றிய பெரும் வள்ளலான இப்பாலகன் நன்னாளிலே ஜகமுய்ய பிறந்தான். 1937 வருடம் பவ வருஷம் ஆவணி ரோஹிணி நட்சத்திரம் கூடிய சிவயோக சுபதினத்திலே ஒரு வெள்ளிக்கிழமையன்று ஆண்மகவாக அவதரித்தார். சாஸ்திரிகள் பெற்ற சந்தோஷத்திற்கு ஈடு இணையில்லை. யாவரும் கூடி குழந்தையை மிக அழகாக கொண்டாடி மகிழ்ந்தனர். ராமபிரான் குலதனமாக தந்த பெரும் நிதி என்பது அவருக்கு தோன்றியது. ராமபிரானுடைய பெயரையே வைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார். அம்மாவோ கிருஷ்ணனுடைய நாமத்தை வைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாள். இவ்விரு நாமங்களையும் சேர்த்து செல்லமாக ராமகிருஷ்ணன் என்று நாமகரணம் செய்து கூப்பிடுவதற்காக அம்பி என்ற ஒரு நாமத்தையும் அவர்கள் பழக்கத்திலே கொண்டு வந்தனர். ஸ்ரீகிருஷ்ணன் என்று இருந்தாலும் கண்ணன் என்ற நாமம்தானே உலகுய்ய வந்த நாமம். அவ்வாறு இவருக்கு நாமகரணம் ஆயிற்று. அக்கிராமமே கூடி இவருடைய ஜனனத்தை கொண்டாடித்து. காணீர் நல்லதோர் ஜன்மாஷ்டமி ரோஹிணியாம் ஆணி பொன்வண்ண சிறு தொட்டிலில் ஒரு கண்ணனே காணீர் நல்லதோர் ஜன்மாஷ்டமி ரோஹிணியாம்
ஆணி பொன்வண்ண சிறு தொட்டில் உரு கண்ணனேயே மணிவண்ணனாய் நற்குலத்து கொழுந்தாய் புவியிலே பன்மணி முத்தின் பவழம் பதித்தது போல் உதித்தான் பாரி பாரிலே குலதெய்வமாம் ராமனும் பாரிலே குலதெய்வமாம் ராமனும் நம் கண்ணனும் தெய்வவாரியாய் மும்மல மறுத்து குலம் தழைக்க வந்த அம்பியாய் இராம கிருட்டினனாய் செஞ்சலூரிலே உலகேழும் கழிக்க வாராதான் வந்தானே தன் அழகு பொன்னடி காட்டியே இராம கிருட்டினனாய் செஞ்சலூரிலே உலகேழும் கழிக்க வாராதான் வந்தான் தன் அழகு பொன்னடி காட்டியே கண்ணனின் ஜனனோத்சவத்தை சாதுக்களிலே உத்தமராம் துகாராம் மகாராஜ் மிக அழகாக கொண்டாடி மகிழ்கின்றார். சாக்ஷாத்து பரம்பொருள் தேடி வந்து வசுதேவ தேவகிக்கு பிறந்து ஓரிரவிலே ஓரிடத்திலே ஒளிர்ந்து வளர்கின்றான். அவன் பிறப்பை உலகறிகின்றது. ஆய்ப்பாடி மங்கையர் அனைவரும் தன்னிலை இழந்து ஆடிப்பாடி மகிழ்கின்றனர். அவன் அவர்கள் வாழ்விலே ஒரு அங்கமாக ஆகிவிட்டான் என்று கொண்டாடி மகிழும் அவருடைய தீஞ்சுவை மிக்கதான அபங்கத்தை இனி அனுபவிப்போம். गोकुलीचा सुखा अहो गोकुलीचा सुखा अंत पार नाही लेका गोकुलीचा सुखा अंत पार नाही लेका बालकृष्णानंदा घरी बालकृष्णानंदा घरी आनंदल्या नरनारी आनंदल्या नरनारी गोकुलीचा सुखा अंत पार नाही लेखा गोकुलीचा सुखा अंत पार नाही लेखा गुडिया थोरणी गुडिया थोरणी हरिसी कथा गाती गाणे गुडिया थोरणी हरिसी कथा गाती गाणे बालकृष्णानंदा घरी बालकृष्णानंदा घरी आनंदल्या नरनारी आनंदल्या नरनारी गोकुलीचा सुखा अंत पार नाही लेका तुका म्हणे छंदे तुका म्हणे छंदे नेने वेधिली गोविंदे तुका म्हणे छंदे तुका म्हणे छंदे नेने वेधिली गोविंदे बालकृष्णानंदा घरी बालकृष्णानंदा घरी आनंदल्या नरनारी आनंदल्या नरनारी गोकुलीचा सुखा अहो गोकुलीचा सुखा अहो गोकुलीचा सुखा अंत पार नाही लेखा.
காண்போர் கண்ணுக்கு விருந்தாக கவர்ச்சிமிக்கதாம் வனப்பும் அங்க பிரத்யங்க சௌஷ்டவமும் கண்களிலே ஒரு புன்சிரிப்பும் மெல்லிய மந்தஹாசமும் நல்ல கருத்த திருமேனி உருண்டு திரண்ட திருமேனி ஒரு குழந்தைக்கு உண்டான அத்துணை நகைகளையும் அணிந்து கொண்டு தன் சிறு கண்களால் விழித்து அனைவரையும் கட்டாட்சம் செய்த வண்ணம் இருப்பார் அன்று முதல் தன் கடை க்ஷண பர்யந்தம். இதுதானே அவருடைய அவதார நோக்கம். நம் போன்ற ஹீனர்களை வழி தெரியாமல் தவிக்கும் ஜீவக்கூட்டத்தை தன் கட்டாட்ச பலத்தினாலே போஷித்து வளர்த்து சத்சங்கம் என்கின்ற உயர்ந்ததான அனுபவ மிக்கதாம் ஒரு தீஞ்சோலையிலே நம்மை இருத்தி அந்நிழலிலே நாம் இளைப்பார பவவியதை நம்மிடம் இருக்குமிடம் தெரியாமல் ஓட அவருடைய பெருமை மெல்ல மெல்ல நமக்கும் புரிய அந்த புரிதலானது சற்றே புரிந்துவிட்டாலும் போதும் அவருடைய உயர்ந்ததான அந்த திருமேனி நம் கண்களை எந்த மூடினாலும் எப்பொழுது மூடினாலும் அகமுள்ளே ஒளிரும் நிலை ஏற்படுகின்றதல்லவா. ஆபாத மௌளி பர்யந்தம் குருணாம் ஆக்ருதிம் ஸ்மரேது தேன விக்னாக பிரணஷந்தி சித்தந்தி ச மனோரதாக. யாரை ஸ்மரிக்க வேண்டும், எப்படி ஸ்மரிக்க வேண்டும், எவ்விதம் ஸ்மரிக்க வேண்டும், எவ்வேளையிலும் ஸ்மரிக்கலாமா, அல்லும் பகலும் ஸ்மரிக்க வேண்டுமா, அல்லது கணநேரம் ஸ்மரித்தாலும் போருமா என்ற ஒரு நிலை அனைத்திற்கும் பதில் இருக்குமா போலே ஆபாத மொழி பர்யந்தும் குருடைய ஆக்கிருதியை ஸ்மரிக்க ஸ்மரிக்க அங்க பிரத்யங்க சௌஷ்டவம் அவர் சிறு குழந்தையாய் பிறந்த நாள் முதல் ஆடிப்பாடி களைத்து தளர்நடை செய்து கடை கணம் நமக்கு கடைசியாக அவர் பேசிய உயர்ந்ததான பேச்சு ஞானசம்பந்தரும் திருமங்கையாழ்வாரும் என்கின்ற உயர்ந்த தலைப்பிலே பேசி தள்ளாமையிலும் நமக்கு அவருடைய தீஞ்சுவை அமுதமென்ன அவருடைய அமலமான மொழிகள் கண்ணுக்கும் அவருடைய திருவம் விருந்தாக மனதிற்கு ஹிதமான அவருடைய திருவார்த்தைகள் ஹிருதயஸ்பர்ஷியாக வந்தாயா அப்பா என்று கேட்கும் விழிகள் ஒரு சிறு கர ஸ்பர்ஷத்தினாலே நமக்கு சகல விதமான சுகங்களிலும் சிரேஷ்டதமமான சுகம் ஆச்சாரிய சன்னதி என்பதை புலப்படுத்தும் விதம். எதை ஸ்மரிப்பது எதை விடுப்பது என்றால் குருநாதருடைய ஸ்ரீமுகத்திலிருந்து ஆரம்பித்து திருவடி பர்யந்தமும் திருவடி முதல் திருமுடி பர்யந்தமும் தியானிப்பதே நமக்கு இட்ட திருப்பணியாக இருந்தால் அதை மாற்றவல்லும் திறமை எவருக்குத்தான் இப்புவியில் உண்டு. ஆச்சாரிய வரியனான பிரேமிகனுடைய உயர்ந்த பாலலையை இனி நாம் அடுத்த பாகத்திலே ஸ்மரிப்போமாக. जय बोल सद्गुरु चरणारविंद की जय, प्रेमिकेंद्र सद्गुरु महाराज की जय.